எங்களுக்கு மதியானம் ஒரு ஆராதனை, சாயங்காலம் ஒரு ஆராதனை. நீங்களும் அந்த மாதிரி இன்னைக்கு ஃபுல்லாக பயங்கரமாக ஜபத்தில் இருந்திருப்பீங்க. சரி, ரொம்ப நேரம் உங்களை உட்கார வைக்காமல் ஒரு சிறிய சத்தியத்தை நாம் தியானித்து நாம் முடிக்க போகிறோம். அல்லேலூயா. அன்பு சகோதரர் ராஜா அவர்கள் என்னுடைய உடன் பிறவாத சகோதரன். அல்லேலூயா. இன்றைக்கி முக்கியமான இன்றைக்கி தாம்பரத்தில் நம்முடைய தலைமை போதகருடைய ஒரு மீட்டிங், ஒரு கன்வென்ஷன். இதுக்கு நான் தான் அவர் கூட போகணும். இவர்கிட்டையும் வரேன்ட்டேன், அவர்கிட்டையும் வரேன்ட்டேன். 5 மணிக்கு நேற்று சாயங்காலம் தான் ஞாபகம் வருது, அந்த கன்வென்ஷன் போகணுமே அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் தலைமை போத இடத்துல வருந்தி கேட்டு, இந்த மாதிரி ஒரு மீட்டிங் வரேன்னு சொல்லியிருக்கேன், நான் போக வேண்டும் என்று சொல்லி கேட்டு அவருடைய முழு அனுமதியோடு நான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆகையினாலே இன்னும் நிச்சயம் இந்த நாளே ஆண்டவர் நம்மோடு கூட நிச்சயமாக பேசுவார், நம்மோடு கூட இடைப்படுவாராக. நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். எரேமியாவின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 7வது வசனம். அல்லேலூயா. ஆந்திராவிலேருந்து தண்ணி நம்ம புழல் ஏரிக்கு வரணும்னா எப்படி வருது? அப்படியே கூட லாரியாக ஊற்றுறாங்களா? எப்படி வருது? கால்வாய் வழியாக என்ன பண்ணுது? ஆந்திராவிலேருந்து நம்ம புழல் ஏரிக்கு தண்ணி வருது இல்லையா? இப்போ வருது தெரில, ஒரு காலத்தில் வந்துச்சு. அந்த கால்வாய் ரொம்ப முக்கியமானது. தண்ணீர் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்தில் சேர்வதற்கு, வறண்ட ஒரு இடத்தை செழிப்பாக்குவதற்கு கால்வாயை பயன்படுத்தி அதுக்கு உதவி செய்வார்கள். அதுபோல் இந்த உலகத்தில் பிறந்த எந்த மனிதனாக இருந்தாலும், எந்த விசுவாசியாக இருந்தாலும், ஒரே ஒரு வழியில் தான் அவங்க ஆசீர்வதிக்கப்பட முடியும். அடிப்படையான ஒரு விஷயம், விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னா நம்பிக்கை. அல்லேலூயா. கர்த்தர் மேல் வைக்கக்கூடிய நம்பிக்கை, அதுதான் ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். யாருக்கெல்லாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை இல்லையோ அவர்கள் கால்வாய் இல்லாத பகுதி போல, அங்கே தண்ணீர் போக முடியாது. அந்த மாதிரி அநேக தேவைகளின் மத்தியிலே அநேக எதிர்பார்ப்புகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் இன்றைக்கு ஏன் அப்படியே இருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுக்கு கர்த்தர் மேல் நம்பிக்கை இல்லாததான் காரணம். வருஷமாக ஆலயத்துக்கு வருவார்கள், எத்தனையோ ஆண்டுகள் ஆலயத்துக்கு வருவார்கள், ஜெபம் பண்ணுவார்கள், கூட்டங்களில் கலந்து கொள்வார்கள், ரொம்ப பக்தி பரவசத்தோடு காணப்படுவார்கள். ஆனால் அவர்களெல்லாம் அப்படியே தான் இருக்கிறார்கள் வருடமாக, காலங்காலமாக. காரணம் என்ன? கர்த்தர் மேல் நம்பிக்கை இல்லாததான் காரணம். அல்லேலூயா. ஒரு அரசியல் தலைவருடைய கையால் எவ்வளோ தைரியமாக பேசுகிறான் தெரியுங்களா? எவ்வளோ தைரியமாக செயல்படுறான் தெரியுங்களா? எதுக்குமே பேட மாட்டான். ஏன்? எனக்கு அவர் இருக்கார், அதுதான் அவர் பார்த்துக்குவார், அவரை நம்பி நான் இருக்கிறேன், அவர் என்ன கைவிட மாட்டார் என்ற ஒரு தைரியம். நம்பிக்கை என்றால் என்ன? நமக்கு மேல் இருக்கக்கூடிய ஒரு வல்லமை உள்ளவரை நாம் சார்ந்து கொள்வது. அவர் இருக்கிறார், அவரை பார்த்து கொள்வார். விசுவாசிகளுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை என்ன? தேவன் எனக்கு நிச்சயம் உதவி செய்வார், அவர் என்னை கைவிட மாட்டார், அவர் இருக்கிறார், என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார் என்று சொல்லி நம்பிக்கை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த நம்பிக்கை என்பது ஆவியோடு சம்பந்தம் உள்ள ஒரு வார்த்தை. இது எல்லாருக்கும் வராது. இந்த உலகத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. கிறிஸ்தவங்க மட்டுமே 800 கோடி அப்படிங்கிறாங்க. இப்போ கிறிஸ்தவர் அல்லாதவர்களாக நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள், எத்தனையோ ஆயிரக்கணக்கான கோடி மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். ஆனால் இந்த நம்பிக்கை என்பது ஒரு சிலருக்குள்ளே மட்டும்தான் இருக்குது, சில கோடிகளுக்குள்ளே மட்டும்தான் இருக்குது. பல கோடி மக்கள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார்கள். ஏன்னா இந்த நம்பிக்கை ஒரு மனிதனால்
தானாக நம்ப முடியாது, தானாக நம்பிக்கையை உண்டு பண்ணி கொள்ள முடியாது. அல்லேலூயா. நம்பிக்கை என்பது ஆவியோடு தொடர்புடையது. ஒரு கடையில் போய் ஒரு பொருளை வாங்கிட்டு வானா நேராக போய் நம்ம வாங்கிட்டு வந்துடலாம். நீ கடவுளை நம்புன்னா அவனால் நம்ப முடியாது, நம்ப வராது, அவனுக்கு நம்புறதுக்கு அவனுக்கு தெரியாது. ஏன் தெரியாதுன்னா அது ஆவியோடு தொடர்புடைய ஒரு விஷயம். தேவன் அந்த நம்பிக்கையை ஒரு மனிதனுக்குள்ளே வைக்காவிட்டால் அவன் என்ன பண்ண மாட்டாங்க, நம்ப மாட்டான். அவர்களால் தேவனை நம்ப முடியாது. நம்பிக்கை என்பது நம்முடைய ஆத்மாவோட தொடர்புடையது. நம்முடைய ஆத்மாவில் பார்த்தீங்கன்னா 3 பகுதி இருக்குது. ஒன்று புத்தி, இன்னொன்று சித்தம், இன்னொன்று உணர்ச்சி. இந்த புத்தி என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா, புத்தி ஷார்ப் இல்லாமல் இருக்கு. புத்தி இருள் அடைஞ்சிருக்கு. வாசிக்கிறீங்களா? எபேசியர் நிருபம் 4 அதிகாரம் 18 வசனம். இந்த உலக மனிதர்களுடைய புத்தி எப்படி இருக்குன்னா, அது இருள் அடைந்து போய் இருக்கிறது. தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக இருக்கிறார்கள். ஏன் காரணம் என்ன? அந்த புத்தி என்ன பண்ணப்பட்டிருக்கு, அது இருள் அடைந்திருக்கு, அந்தகாரப்பட்டிருக்கு. அதனால தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு அவர்கள் எப்படி இருக்கிறாங்களா, அந்நியராக இருக்கிறார்கள். அப்போ ஏன் ஒரு மனிதனால் நம்ப முடியல, ஏன் ஒரு மனுஷனால் கடவுளை நம்ப முடியாது அப்படின்னா, இயேசுவை ஏன் நம்ப முடியாதுன்னா அவனுடைய புத்தி அந்தகாரப்பட்டிருக்கு. அந்த அந்தகாரப்பட்ட புத்தியில் யார் பிரகாசிக்கணுங்க? கிறிஸ்து பிரகாசிக்கணும். ஒரு இருட்டில் டார்ச் அடிச்சுன்னா பளிச்சுன்னு அந்த இடம் நல்ல வெளிச்சமாக இருக்குதுல்ல, அதுபோல் அந்த அந்தகார புத்தியில் கிறிஸ்து என்ன பண்ணணுங்க, அவர் பிரகாசிக்க வேண்டும். அவர் அந்த புத்தியை ஒளியேற்ற வேண்டும், புத்தியை ஒளிர செய்ய வேண்டும், அந்த இருளை நீக்க வேண்டும். அந்த இருளை நீக்கும்போது அவர்களுடைய அந்த அந்தகாரம், அறியாமை அவங்கள்ட்ட என்ன பண்ணுது, அது விலகி போய் விடுகிறது. அல்லேலூயா. 2வது பார்த்தீங்கன்னா சித்தம். இந்த சித்தம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சித்தம் இது எப்படி இருக்குது அப்படின்னா, இது பாவத்துக்கு அடிமையாக இருக்குது. முதல்ல என்ன சொன்னேன், புத்தி சரியாக போச்சு. ஏதோ விடிய சொல்லி யாருன்னு கேட்டால் சித்தப்பானா அந்த கதையாக இருக்குது. முதல்ல என்ன சொன்னேன், புத்தி அந்தகாரப்பட்டிருக்கு. 2வது சித்தம் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறது. சித்தத்தில் என்ன இருக்கு, நம்முடைய செயல். சித்தம் என்ன, நம்முடைய செயல். நம்முடைய செயல் எப்படி இருக்கு, நம்முடைய செயல் பாவத்தினால கட்டப்பட்டிருக்கு. பாவத்தை விரும்பி செய்கிறான். பாவத்தை அது பாவம் தெரிஞ்ச விருப்பப்பட்டு அதை என்ன பண்ணுறான், செய்கிறான். பொய் பேசினா தப்புன்னு குழந்தையிலேருந்தே கற்றுக்கிட்டு வந்திருக்கிறான். சரிங்களா? 1ஆம் கிளாஸ்லேருந்தே கற்றுட்டு வந்திருக்கான். டே பொய் சொன்னால் சாமி கண்ணை குத்திடணும், அப்போவே எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க. ஆனாலும் பொய்யை தப்புன்னு தெரிஞ்ச நம்ம என்ன பண்ணுறோம், பொய் பேசுகிறோம். டே திருடினா தப்பு, பேர் கெட்டுறோம், இது உன்னை எல்லாரும் கெட்ட பையன்னு சொல்லுவாங்க, சின்ன வயசுல கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் என்ன பண்ணுவான், விரும்பி திருடுவான். இது தப்புன்னு தெரிஞ்சே திருடுவான். காரணம் என்ன, அவனுடைய சித்தம் செயல் என்னப்பட்டிருக்கு, பாவத்தினால கட்டப்பட்டிருக்கு. அக்கிரமத்தில் மரித்தவர்களாக இருந்த உங்களை என்ன பண்ணார், உயிர்ப்பித்தார். அப்படிலாம் வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ நம்முடைய சித்தம் பாவத்திற்கு அடிமையாக்கப்பட்டிருக்கிறது. நாம் பாவத்தை விரும்பி செய்கிறவர்களாக இருக்கிறோம். அந்த பாவத்திற்கு அடிமையாக இருக்கிற அந்த சித்தத்தை, அந்த அடிமைத்தனத்தை கிறிஸ்து என்ன பண்ணுறாருங்க, விடுதலையாக்குகிறார். அப்போ தான் அவன் தேவன் மேல் நம்பிக்கை கொள்வான். முதல்ல புத்தியில் வெளிச்சம் வருது. 2வது அவனுடைய சித்தம் என்ன செய்யப்படுது, அவனுடைய சித்தம் விடுதலையாக்கப்படுது. நம்முடைய தேசம் பிரிட்டிஷ்காரனுக்கு எப்படி இருந்துச்சுங்க, அடிமையாக இருந்துச்சு இல்லையா? ஒரு நாள் சுதந்திரம் கொடுத்தாங்களா இல்லையா? எப்படி வீடு வீடாக போயிட்டு சுதந்திரம் கிடச்சிச்சு, கதத்தட்டி சுதந்திரம் கிடச்சிச்சின்னு சொன்னாங்களா? என்ன பண்ணாங்க, ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு, சரித்திரத்தையே புரட்டிப்பட்ட ஒரு அனௌன்ஸ்மெண்ட், விக்டோரியா மகாராணினால் சொல்லப்பட்ட ஒரு உத்தரவு. இன்று முதல் இந்திய தேசத்துக்கு சுதந்திரம் தருகிறோம். இந்திய தேசம் அவர்கள் தனி
தனி மக்களாட்சி அமைத்து கொள்ளலாம் இல்லையா, தனி நாடாக அவர்கள் சுதந்திரமாக வாழ்ந்து கொள்ளலாம், இனி நாங்கள் அவர்களை கட்டுப்படுத்த மாட்டோம் என்ற ஒரு அறிவிப்பு என்ன பண்ணிடுச்சு, மொத்த பேரையும் விடுதலை ஆக்கிடுச்சு. அதுபோல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம், அவர் சிலுவையிலே நமக்கு ரட்சிப்பை கொடுத்தார். அவ்வளோதான். இந்த செய்தியை கேட்கும்போது நம்ம என்ன ஆகிடுறாங்க, விடுதலையாகி விடுகிறோம், நம்ம விடுதலையாக இருக்கிறோம். இப்படி தேவனுடைய சிலுவை மரணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் பாவத்தின் அடிமைத்தனத்தில் நம்ம என்ன பண்ணிடுச்சுங்க, விடுதலை ஆக்கிடுச்சு. இயேசு என் பாவத்திற்காக சிலுவையை சுமந்தார், அவர் மரித்தார், என் பாவத்தை போக்கிட்டார் என்ற விஷயத்தை நான் கேட்கும்போது நான் பாவி இல்லை அப்படிங்கிற ஒரு உண்மையை நான் என்ன பண்ணுறேன், நான் தெரிஞ்சுக்கிறேன், நான் விடுதலை பெறுகிறேன். இனி பாவம் என்கிட்ட செயல்பட முடியாது, பாவத்துக்கு என்கிட்ட வேலை இல்லை, ஏன்னா நான் கிறிஸ்து என்னை விடுதலையாக்கி இருக்கிறார், நான் விடுதலையாக இருக்கிறேன், எந்த பாவத்துக்கும் நான் அடிமைப்பட்டவன் அல்ல என்ற ஒரு அறிவு என்ன பண்ணுறோம் நம்ம பெற்று பாவத்திலிருந்து சரி நம்ம விடுதலை ஆகிறோம், அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலை ஆகிறோம். விடுதலையின் சுவிசேஷத்தை கேட்கும்போது, சத்தியத்தை கேட்கும்போது, இயேசு உங்களுக்காக மரித்தார், உங்களுக்காக உயிர்த்தார், உங்கள் பாவங்களெல்லாம் அவர் போக்கி தீர்த்து விட்டார், இனி நீ பாவி அல்ல, நீ பாவத்துக்கு அடிமை அல்ல, நீ சுதந்திரமாக இருக்கிறாய் அப்படின்ற விஷயத்தை கேட்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம், நான் விடுதலை ஆகிட்டேன் என்ற ஒரு ஒரு சுதந்திரத்தை நம்ம வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கிறோம் இல்லைங்களா. இப்படி ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நம்மளைய பாவத்திலிருந்து நம்ம என்ன செய்கிறாரு, விடுதலை ஆக்குறார். புத்தியில் ஞானம் முதிக்குது. ரெண்டாவது, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுறோம். மூணாவது என்ன சொன்னேன், உணர்ச்சி. வெரி குட். உணர்ச்சி. இந்த உணர்ச்சி என்ன பண்ணுது, இது பாவத்தை விரும்புகிறது. இந்த உணர்ச்சி என்ன பண்ணுதுங்க, பாவத்தை விரும்புகிறது. பாவத்தை விரும்புகிறதுனா நல்லதையும் ஏற்றுக்கும், கெட்டதையும் ஏற்றுக்கும். அப்படிப்பட்ட உணர்ச்சி, ஷார்ப் இல்லாத உணர்ச்சி, மழுங்கி போன உணர்ச்சி. இந்த மழுங்கி போன உணர்ச்சியை அவர் கூர்மையாக என்ன செய்கிறாரு, மாற்றுகிறார். இந்த மழுங்கி போன உணர்ச்சியை அவர் ஷார்ப்பாக்குகிறார். ஷார்ப்பாக்கி நல்லதை மட்டும் விரும்புகிறவர்களாக நம்மை அவர் மாற்றுகிறார். பாவத்தை வெறுக்கிறவர்களாக மாற்றுகிறார். ஒரு பாவம் வரும்போது இது பாவம், இது வேண்டாம் அப்படின்னு அதை ஒதுக்கக்கூடிய மனிதனாக நம்ம என்ன செய்கிறார், அவர் மாற்றுகிறார். நம்முடைய உணர்ச்சி ஷார்ப்பாக்கப்படுகிறது. அல்லேலூயா. இப்படி நம்முடைய புத்தியிலே ஞானம், நம்முடைய அடிமைத்தனத்திலே விடுதலை, நம்முடைய உணர்ச்சியிலே ஷார்ப். இப்படி யாருக்கு நடந்துச்சோ அவங்க தான் என்ன பண்ண முடியும், தேவனை நம்ப முடியும். இது நடக்காதவர்கள், அவன் எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் அவன் தேவனை நம்ப முடியாது, தேவனிடத்தில் நன்மையை பெற முடியாது. அதாவது ஒரு மனிதனுக்குள்ள நம்பிக்கையின் வழியாக மட்டும்தான் என்ன பண்ண முடியும், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும். அப்போ எந்த மனிதனுக்குள்ள அந்த 3 விஷயம் நடக்கலையோ அந்த மனிதன் என்ன பண்ண முடியாதுங்க, தேவனை நம்பவே முடியாது. இப்போ தேவனை நம்பாதவர்கள் தேவனிடத்தில் இந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. நம்பிக்கை எப்படி வந்துச்சு இப்போ உங்களுக்கு தெரியுதா? அப்போ இங்கே நீங்கள் வந்திருக்கிறவங்களாம் தேவனை நம்புறீங்கன்னா இந்த 3 மகாபெரிய வல்லமையான காரியம் உங்கள் வாழ்க்கையில் நிகழ்ந்திருக்கிறது. தேவன் உங்களுடைய இருளிலிருந்து அவர் பிரகாசித்து உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். உங்களுடைய அடிமைத்தனத்தின் நுகத்தை முறித்திருக்கிறார். உங்களுடைய உணர்ச்சியை அவர் ஷார்ப்பாக்கி இருக்கிறார். மழுங்கி போன உங்களுடைய மனசு என்ன பண்ணப்பட்டிருக்கு, ஷார்ப்பாக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. இது யாருடைய வாழ்க்கையில் நடந்ததோ அவர்கள் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், தேவனை நம்ப முடியும். இது நடக்காதவர்கள் தேவனை நம்ப முடியாது. பவுல் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணி கொண்டிருப்பார். அப்போ நிறைய பேர் அங்கே உட்காந்துருப்பாங்க. நிறைய பெண்கள் ஆண்கள் எல்லாம் உட்காந்து அந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு இருப்பாங்க. வேதம் தெளிவாக சொல்லுது, லீதியாளினுடைய உள்ளத்தை, மனதை தேவன் என்ன பண்ணாரா, திறந்தார்னு சொல்லப்பட்டிருக்கும். எவ்வளோ பேர் உட்கார்ந்துருந்தாலும் அங்கே லீதியாவுடைய மனதை என்ன செய்கிறார், ஆண்டவர் திறக்கிறார். அவளுக்குள்ள அந்த நம்பிக்கையை அவர் கொடுக்கிறார். தேவனே தன்னை நம்புகிற நம்பிக்கையை ஒரு மனிதனுக்குள்ளே கொடுக்காவிட்டால் அந்த மனிதன் என்ன பண்ண முடியாது, நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்படி யாராவது தானாக நம்ப முடியும்னா இன்றைக்கு உலகம் முழுவதும் என்ன இருக்குங்க, இன்றைக்கு உலகம் முழுவதும் இயேசுநாதர் நம்புகிற உலகமாக மாறி இருக்கும்.
இன்னைக்கு கொஞ்சம் பேர் தான் தேவனை நம்புகிறாங்க, இன்னைக்கு கொஞ்சம் பேர் தான் இயேசுவை பின்பற்றுறாங்க. காரணம் என்ன? அது அவர்களால் முடியாது. இந்த 3 விஷயமும் அவருடைய ஆத்மாவில் யாருக்கு நடக்குதோ அவங்க மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? அதை செய்ய முடியும். நம்முடைய வாழ்க்கையில் நடந்த விஷயம் பயங்கர ஒரு அற்புதமான விஷயம். அதான் வேதம் சொல்லுது, நீங்களே அற்புதங்களாகவும் நீங்களே அடையாளங்களாகவும் இருக்கிறீர்கள். தேவனுக்கு பெரிய அதிசயம் அற்புதம் தேவையில்லை, நீங்களே அற்புதம், நீங்களே அதிசயம். அவ்வளோ பெரிய அதிசயம் உங்களுடைய உள்ளத்தில் நடந்திருக்கிறது, உங்களுடைய ஆவியில் நடந்திருக்கிறது. நீங்கள் அதிசயமாய் அற்புதமாய் நீங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறீங்கன்னு நமக்கு வேதம் சொல்லுது. ஆகினால பிரியமானவர்களே, இந்த காரியங்கள் யாருடைய வாழ்க்கையில் நடைபெற்றதோ அவர்கள் மட்டும்தான் இயேசுவை விசுவாசிக்க முடியும். விசுவாசத்தின் வழியாகத்தான் நாம் ஆசீர்வாதத்தை என்ன பண்ண முடியுங்க? நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நோவா காலத்தில் எவ்வளோ பேர் இருந்தாங்க, நோவாவை மட்டும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இந்த 3 விஷயத்தை நோவாவுடைய உள்ளத்திலே தேவன் ஏற்படுத்தினார். அவன் ஊரெல்லாம் போய் சொல்கிறான், சத்தியத்தை சொல்கிறான், அவங்கெல்லாம் மனம் திரும்பவே இல்லை. கடைசியில் எல்லாரும் அழிந்து போனார்கள். நோவாவுடைய குடும்பம் மட்டும் என்ன பண்ணப்பட்டுச்சு? காப்பாற்றப்பட்டுச்சு. காரியம் என்ன? அவனுடைய ஆவியிலே தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது. அதே போல் இந்த காலங்களிலே நாம் தேவனை நம்பும்படி நாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் நாம் அவரை நம்புகிறோம். இல்லைன்னா நம்மளாலையும் அவர் என்ன பண்ண முடியாதுங்க? நம்ப முடியாது. இப்படி பிரியமானவர்களே, நாம் அவரை நம்புகிறவர்களாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறதுனால வேதம் சொல்லுது, எரேமியா 17:7 மறுபடியும் வாசிங்க. எரேமியா 17:7. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக யார் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்று வேதம் சொல்லுது. பாக்கியவான் என்றால் கொடுத்து வைத்தவர்கள். அப்போ தேவன் நம்மை அவரை நம்புகிறவர்களாக மாற்றியிருக்கிறார். நாமெல்லாம் எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறோங்க? பாக்கியவான்களாக நாம் இருக்கிறோம். இப்படி பிரியமானவர்களே, நாம் அவரை நம்பும்போது அந்த நம்பிக்கையின் முக்கியத்துவம் என்ன? அந்த நம்பிக்கை என்னங்க பெருசு செஞ்சிட போகுது? நான் ஏங்க அவரை நம்பணும்? ஏன் என்னை நம்ப சொல்கிறீங்க? நான் ஏன் நம்பணும்னா, அந்த நம்பிக்கையின் முக்கியத்துவத்தை குறித்து நிறைய வசனங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க, சங்கீதம் 32:10. அல்லேலூயா. துன்மார்க்கனை வேதனை சூழ்ந்து கொள்ளும். நமக்கு இந்த உலகத்தில் அநேக வேதனைகள் இருக்கு, நம்ம சுற்றிலும் உபத்திரவங்கள் இருக்கு, நம்ம சுற்றிலும் துன்பங்கள் இருக்கு. ஆனால் கிருபை, அந்த துன்பத்துக்கு எதிராக கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். அல்லேலூயா. அந்த துன்பத்துக்கு எதிராக தேவனுடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எவ்வளவு துன்பம் வந்தாலும் அந்த துன்பம் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாதபடிக்கு தேவன் தம்முடைய கிருபையினால நம்ம என்ன செய்கிறாருங்க? சூழ்ந்து கொள்கிறார். அதனால தான் ஒரு அழகான வசனம் உண்டு, திரளான தண்ணீர் உண்மையில் புரண்டாலும் நீ மூழ்கி போவதில்லை. நீ நெருப்பிலே நடக்கும்போது அது உன்னை சுடாது, உன்னை அழிக்காது. இல்லைங்களா? எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைகள் அவங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்? அந்த நம்பிக்கை வெளியேற பெற்றது. அது தேவனால் உங்களுக்குள்ளே வைக்கப்பட்ட நம்பிக்கை. அந்த நம்பிக்கையுள்ளவர்களாக நீங்கள் இருக்கிறபடினால இந்த உலகத்தில் எவ்வளவு வேதனைகள் வந்தாலும் அது உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. அந்த நம்பிக்கையினுடைய முக்கியத்துவம் அதுதான். நாம் அவரை நம்பும்போது நம்முடைய வேதனைக்கு எதிராக நம்மை கிருபை சூழ்ந்து கொள்ளும். அல்லேலூயா. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலப்பக்கத்தில் 16 பேர் விழுந்தாலும் அவ்வளோதான், அது உன்னை அணுகாது. கிருபை சூழ்ந்து கொள்ளும். இஸ்ரவேல் மக்கள் இராணுவத்தையே அப்படியே கதிகலங்க செய்கிறான் ஒருத்தன், ஒரே ஆள். அவன் பேர் கோலியாத்து. இல்லைங்களா? ஒரு சாதாரண ஒரு பையன் வரான், கேட்டுவார், என்னது
உண்டிகோலோட வரான். ஒரு கல் கரெக்டாக நெத்தி பொட்டில் போய் விழுது. நெத்தி பொட்டில் அப்படி அடிக்கவே முடியாதான் சொல்கிறாங்க விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. இந்த மாதிரி சென்றாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல கல் படவே படாதான். ஆனால் அவனுக்கு பட்டுச்சு, ஒரே கல். ரெண்டாவது, இந்த இடத்துல கல் பட்டாலும் கீழே விழுந்துருமா, உள்ளே நிற்காதான். ஆனால் அந்த கல் உள்ளே போய் உட்காந்துருச்சு. அவ்வளோ பெரிய கோலியாத்து கீழே சாஞ்சதுக்கு காரணமே அந்த கல் உள்ளே போய் உட்கார்ந்ததுனால. அந்த கல் மட்டும் பட்டு வெளியே வந்துருந்துச்சுன்னா கோலியாத்தை கொண்டிருக்க முடியாது. கோலியாத்தை ஏற்கனவே கொண்டிருப்பான். தேவனுடைய கிருபை, அல்லேலூயா, தேவனுடைய கிருபை அங்கே செயல்பட்டுச்சு. தேவனுடைய தயவினால் அங்கே அவன் கொன்றதை நாம் பார்க்கிறோம். அதுபோல் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு வேதனைகள் வந்தாலும், எவ்வளவு வேதனைகள் உங்களுக்கு எதிராக வந்தாலும், அதற்கு எதிராக வெள்ளம் போல சாத்தான் வரும்போது ஆவியானவர் என்ன பண்ணுறாராம்? கொடியேற்றுகிறார். சத்ருக்கள் திரளாய் வரும்போது ஆவியானவர் வெள்ளம் போல் என்ன பண்ணுறாராம்? அவர் கொடியேற்றுகிறார்னு வேதம் சொல்லுது. கிருபை சூழ்ந்து கொள்ளும். இந்த உலகத்தில் எவ்வளவு வேதனைகள் துன்பங்கள் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் அதற்கு எதிராக வந்து கிருபை உங்களை சூழ்ந்து கொண்டு அது பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. யாருக்கு? ரோட்டில் போகிறவங்களுக்கு வர்றவங்களுக்கா? யாருக்கு? கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு. அந்த நம்பிக்கை தானாக வருமா? வராது. தேவனே அந்த நம்பிக்கை உண்டு பண்ணுகிறார். நம்முடைய ஆவியிலே செயல்பட்டு நம்பிக்கை நமக்குள்ள அருளுகிறார். அந்த நம்பிக்கை நமக்குள்ளே வரும்போது வேதனைக்கு எதிராக கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். அல்லேலூயா. அடுத்தது 37வது சங்கீதம் 4-5 வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிரு, கிருபை சூழ்ந்து கொள்ளும், காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். அவர் என்ன செய்கிறாராம்? காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். கர்த்தர் மேல் நீங்கள் நம்பிக்கையாக இருக்கும்போது தம்முடைய கிருபையினாலே உங்களை சூழ்ந்து அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். நம்முடைய காரியம் சக்ஸஸ் ஆகணும்னா நம்ம அறிவிலையோ நம்ம திறமையிலையோ நம்ம பலத்திலோ இல்லை, கர்த்தரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். அல்லேலூயா. எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. எல்லாவற்றையும் அவரே இந்த உலகத்தில் செய்கிறவராக இருக்கிறார். எஸ்தர் காலத்தில் மோர்தெகாயை எதிர்த்த ஆமானை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு ஆள் மேலே இருந்த ஒரு கடுப்புனால மொத்த இனத்தையும் அழிக்கிறதுக்கு திட்டம் போட்டான் ஆமான், இல்லைங்களா? மோர்தெகாய் தான் என்ன பண்ணான்? ஆமானுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கல. அவனை வரைக்கும் பார்த்துட்டு போக வேண்டியதானே? அவன் இனத்தையே நான் அழிக்கணும் அப்படின்னு என்ன பண்ணான்? ஆமான் என்றவன் ஒரு திட்டத்தை தீட்டினான். ஆமாவா இல்லையா? நீங்கள் ஆச்சரியமாக பார்க்குறத பார்த்து ஒரு வேளை நான் வேறு ஏதாவது புக்கிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன், எனக்கே பயமாக இருந்தது, எனக்கே டவுட் வந்துருச்சு. ஆமாம் என்ன செய்யறான்? மொத்த இஸ்ரவேல் மக்களையும் அழிப்பதுக்கு திட்டம் தீட்டுறான். அப்போ எஸ்தரை உதவிக்கு கூப்பிட்றாரு மோர்தெகாய். அவள் இப்போ ஜாலியாக இருக்கிறா அரண்மனையில், எந்த கவலையும் இல்லாமல். எஸ்தருக்கு மேட்ரு போயிடுச்சு, ஆனாலும் எஸ்தர் அதை பற்றி கவலைப்படல. அப்போ தான் மோர்தெகாய் போய் சொல்கிறாரு, அதாவது யூதர்கள் எல்லாம் அழிய போகிறோம், நீயும் யூத பெண்ணுன்றதை மறந்துடாத, எங்களை சாவும் நாங்களாம் செத்தோம்னா நீ மட்டும் உயிரோடு இருப்பேன்னு கனவு காணாத அப்படின்னு. அவளுக்கு என்ன ஆகுது? அவளுக்கு அறிவு பிறக்குது. ஒன்று அவன் என்ன பண்ணுறா, சரி நான் எப்படியாவது இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம விடுதலை ஆகணுமே என்று சொல்லி அவள் சொல்கிறா, நான் ராஜாவுக்கு முன்பாக போய் நிற்பேன், நீங்கள் எனக்காக என்ன பண்ணுங்க, நான் ராஜாவுக்கு முன்பாக நான் போக போகிறேன், நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணிக்கங்கன்றா.
ஏன் அப்படி சொல்லணும்? ஏன் அப்படி சொல்லணும்? ராஜா தானே, நேராக போயிட வேண்டியதானே. அப்பாயின்மெண்ட் கொடுத்து தான் போகணும் ராஜாக்கிட்ட. ஏன்? ராஜா ஆகாஸ்வேரு மொடா குடிகாரன். ஆகாஸ்வர் ராஜா எப்போவுமே போதையில் தான் இருப்பார். அப்படி அங்கே வரும்போது யாரோ ஒருத்தன் தானே வெட்டுன்னா வெட்டிடுவாங்க. முகம் தெரிதோ தெரியலையோ, யாரோ ஒரு சத்ரு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அப்படி கையை காட்டினாரா என்ன பண்ணுவாங்க? ராஜாவுடைய கோலை நீட்டினா தான் அவங்க தப்பிச்சாங்க. ராஜா உட்காந்துட்டு இருக்கும்போது, அவன் போதையில் அவன் இருக்கும்போது அவன் கோலை நீட்டலைன்னா வர்றவன் செத்தான். உடனே அங்கே இருக்கிற சிப்பாய் என்ன பண்ணிடுவான்? அது யாராக இருந்தாலும் கொன்று போட்டுருவாங்க. ராஜா ரொம்ப குடிச்சிருக்கிறான். அவன் சொல்கிறான், அது எஸ்தர் மாதிரி தெரியுதே, சாரி ஆமாம் எஸ்தர் மாதிரி தெரியுதேன்றான். சரிங்களா? அப்போ நான் தான்றான். அங்கே போய் பேசுகிறான். அந்த காரியத்தை ஆண்டு என்ன செஞ்சார்? வாய்க்க பண்ணினார். அது அவளுடைய திறமை இல்லை. அவள் சொல்கிறா, நான் செத்தாலும் சாகிறேன்னு சொல்கிறா. ஏன்? அந்த மாதிரி ஒருத்தர் வந்து போக முடியாது. அந்த மாதிரி ஒருத்தர் ராஜா இருக்கிற இடத்துல போயிட்டு வெளியே வர முடியாது. ஏன்னா ராஜாவுடைய நிலைமைகள்லாம் வந்து வித்தியாசமாக இருக்கும். அவன் உள்ளே வரும்போது யாரோ ஒரு எதிரி வந்துட்டாங்க, கொல்லுன்னா கொன்றுருவாங்க. ஆனால் அந்த நிலைமையிலும் கூட, அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட ஆண்டவர் எஸ்தருடைய காரியத்தை என்ன பண்ணாருங்க? வாய்க்க பண்ணினார். மோர்தெகாயை தூக்கிலிருந்து விடுதலையாக்கி ஆமானை அதே தூக்கில் ஏற்றுவதற்கு அங்கே அவள் போட்ட திட்டம் அது அப்படியே பலித்தது. தேவன் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் கூட ஜெபம் பண்ணீங்க, நல்ல ஒரு சர்ச்சை கட்டணும் என்று சொல்லி. காரியத்தை வாய்க்க பண்ணுறவர் அவர் தான். அல்லேலூயா. ஆகினால் நாம் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கும்போது அவர் நம்முடைய வாழ்க்கையில் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவராக அவர் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஏங்க நாம் அவரை நம்பணும்? நம்புவதனுடைய முக்கியத்துவம் என்னங்க? உன் காரியம் வாய்க்கணுன்னாலே அவரை நம்பி தான் ஆகணும். எப்படி? உங்கள் காரியம் வாய்க்கணுனாலே அவரை நம்பி தான் ஆகணும். நம்பிக்கையின் வழியில் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் வர முடியும். நம்பிக்கையின் வழியில் தான் உங்களுக்கு எல்லா நன்மையும் நீங்கள் அடைய முடியும். அப்போ உங்கள் காரியம் வாய்க்கணும்னால நீங்கள் அவரை நம்பினாதான் அந்த காரியம் என்ன பண்ணுங்க? வாய்க்கும். அதுதான் நம்பிக்கைக்கு அவ்வளோ முக்கியத்துவத்தை வேதம் கொடுக்கிறது. அடுத்த ஒரு வசனத்தை வாசிப்போம். இல்லை, சங்கீதம் 40:4. கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். இவன் யாருங்க? கொடுத்து வைத்தவன். ஏன்னா அந்த காலகட்டத்தில் பொய்யான தெய்வங்களை நம்பி ஏமாந்து போன மக்கள் லட்சம் மக்களாக இருந்தார்கள். பொய்யான தேவனை நம்பி ஏமாந்து போகிறவர்கள், மாயையான நம்பிக்கை கொண்டவர்கள், ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் ஏராளமான பேர் இருந்தார்கள். ஆனால் கர்த்தரை நம்புகிற மனுஷன் எப்படியா? அவன் பாக்கியவானாக இருக்கிறான். அப்படி பொய்யான தெய்வங்களை வழிபட்டு கொண்டிருந்தவர்களை ஆண்டவர் உண்மையான தெய்வத்தை வழிபடுவதற்கு ஏதுவாக அவர் தெரிந்து கொண்டார். அதுதான் அந்த பாக்கியம் என்று சொல்லப்படுகிறது. இப்போ கர்த்தரை நாம் நம்பும்போது அவன் பாக்கியவானாக இருக்கிறான். ஏங்க, எல்லா மனிதனும் பொய்யான நம்பிக்கையுள்ளவர்களாக பொய்யான தெய்வங்களை நம்பி அவர்கள் ஏமாந்து போகிறார்கள். நான் உண்மையான தெய்வத்தை நம்பி நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு ஏதுவாக நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். அதனால் நான் யார்? பாக்கியவான். அப்போ தேவனை நாம் நம்பும்போது அவர்கள் பாக்கியவான்களாக கொடுத்து வைத்தவர்களாக இருக்கிறார்கள். இந்த உலகம் அழியும் போது பொய்யான தெய்வங்களும் அவருடைய நம்பிக்கைகளும் அந்த தெய்வத்தை வழிபடுகிறவர்களும் அதோடு அழிந்து போவார்கள். நாமோ நித்திய காலமாக நமக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த வாசஸ்தலத்தில் நாம் வாசம் பண்ண போகிறோம். அல்லேலூயா. ஆகையினால பிரியமானவர்களே, கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள், கொடுத்து வைத்தவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அடுத்த ஒரு வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5வது வசனம். சுய புத்தியின் மேல் சாராமல். நம்முடைய சுய புத்தி எப்பொழுதுமே நமக்கு ஆசீர்வாதமானது அல்ல.
நம்முடைய சுய புத்தி எப்பொழுதுமே நம்முடைய சுய புத்தி வந்து எப்பொழுதுமே வந்து அது ஒரு அழிவுக்குரியது, தவறான பாதையில் நம்மை வழி நடத்தும். சுயமாக நாம் என்ன யோசனை பண்ணாலும் அதில் வந்து நம்ம வெற்றி பெற முடியாது. ஆனால் கர்த்தர் மேல் நாம் நம்பிக்கையாக இருக்கும்போது ஆண்டவர் அந்த சுய புத்திக்கு எதிராக நம்மை ஆச்சரியமாக வழிநடத்துகிறவராக இருக்கிறார். கர்த்தரை நம்புகிறவர்கள் சுய புத்தி என்ன பண்ண மாட்டாங்க, அவர்கள் சார்ந்திருக்க மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் என்னை வழிநடத்துகிற ஒருவர் இருக்கிறார், என்னை வழிநடத்த அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி என்னை வழிநடத்துவார் என்று சொல்லி அவர் சுய புத்தியின் மேல் சாராமல் நல்ல நிலைமையை அவர்கள் அடைந்தவர்களாக, நல்ல நிலைமையை அவர்கள் பற்றி கொண்டவர்களாக அவர்கள் இருப்பார்கள். ஆகவே பிரியமானவர்களே, நாம் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கும்போது அவர்கள் சுய புத்தியின் மேலே சாராதவர்களாக இருக்கிறார்கள். சுய புத்தியின் மேலே சாராதவர்கள் அவர்கள் நல்ல நிலைமையை அடைவதற்கு ஏதுவான மக்களாக அவர்கள் இருக்கிறார்கள். இதுதான் வந்து ஆண்டவரை நான் நம்புவதற்கான ஒரு முக்கியத்துவம். ஏன் நம்பிக்கைக்கு நாம் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோன்னா, இந்த காரியங்களுக்காக நாம் என்ன பண்ணுறோம், நம்பிக்கைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்குறோம். இப்படி நாம் நம்பும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் ஆசீர்வாதங்களை அவர் கட்டளையிடுகிறார். இப்படி தேவனை நம்பி நாம் வாழும்போது அவர் திரளான நன்மைகளை நமக்கு கொடுக்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நம்பி வந்தான். ஆண்டவர் அவனை திரளாய் ஆசீர்வதித்ததை நாம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் 1லேருந்து நாம் 3 வரைக்கும் வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். காரணம் என்ன? அவன் தேவனை நம்பி என்ன செய்கிறான், அவன் புறப்பட்டு வருகிறான். தேவன் வந்து ஆபிரகாமுக்கு ஒரு மேப் கொடுக்கல. அவன் எங்கெங்கே போவான், எங்கெங்கே கூடாரம் போடணும், எதுவுமே அவனுக்கு சொல்லலை. நீ கிளம்பி வான்னு சொன்னார். உடனே ஆபிரகாம் என்ன பண்ணான், அவர் சொன்ன மாத்திரத்தில் எங்கே போகிறோன்னே தெரியாமல் அந்த இடத்தை விட்டு அவன் கிளம்ப ஆரம்பித்து விட்டான். அதுதான் நம்பிக்கை. அல்லேலூயா. அப்படி நம்பி வந்த மனிதனை ஆபிரகாமை ஆண்டவர் வந்து சும்மா விடலை. இந்த பூமி தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிச்சாராம். ஆபிரகாம் பயணப்பட்டு வரும்போது அந்த வழியாக இருந்த ராஜாக்கள் பயந்தாங்களாம். ஆபிரகாமை பார்த்து, ஒரு பெரிய மனுஷன் வந்துக்கிட்டு இருக்கிறான், அந்த மனுஷனுக்கு முன்னாடி நம்மளால் நிற்க முடியாது, வாங்க நம்ம போய் அவங்ககிட்ட உடன்படிக்கை பண்ணிக்கலான்னு சொல்லி சுற்று வட்டாரத்தில் இந்த ராஜாக்கள் ஓடி வந்து ஆபிரகாமுக்கு பயந்து ஆபிரகாமுக்கிட்ட அவர்கள் உடன்படிக்கை செய்து கொண்டார்கள், ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். எங்களை நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க, நாங்களும் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டோம், நம்ம 2 பேரும் அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் வழியே வந்து ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். அவ்வளோ பெரிய மனிதனாக ஆண்டவர் ஆபிரகாமை மாற்றினார். எதை வைத்து? அந்த ஆசீர்வாதம் நம்பிக்கை. நாம் ஆண்டவரை நாம் சார்ந்து கொள்ளும்போது, ஆண்டவர் நாம் முழுமையாக நம்பும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை அவர் கொண்டு வருகிறார். என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. நாம் கர்த்தரை நம்பும்போது அவர் நம்மிடத்தில் பேசுகிறார். அல்லேலூயா. யாருக்கிட்டங்க கர்த்தர் பேசுவார்? அவரை நம்பி இருக்கிறவரிடத்தில் கர்த்தர் பேசுகிறார். யாரெல்லாம் தேவன் மேல் அவர்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அப்பொழுது ஆண்டவர் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டிய ஆலோசனைகளை அவர்களோடு கூட பேசுவார், அவர்களுக்கு வெளிப்படுத்துவார். அது மாத்திரமல்ல, நம்ம சிக்கலான ஒரு சூழ்நிலை வழி தெரியாமல் இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு சத்தம் கேட்கும், ரைட்டு திரும்ப லெஃப்ட் திரும்புன்னு, நம்மோடு கூட அவர் பேசுவார். நாம் ஆண்டவரை நம்பும்போது ஆண்டவர் அவ்வளோ பெரிய சர்வ வல்லமை உள்ள தேவன், இந்த முழு உலகத்தை படைத்த தேவன் நம்மோடு கூட பேசுகிற ஒரு ஆசீர்வாதத்தை நாம் எதன் மூலமாக பெறுகிறோம் என்று சொன்னால் நம்பிக்கையினால் நாம் பெறுகிறோம். யாரெல்லாம் தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை வெளிப்படுகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, நாம் நம்முடைய சுய புத்தின் மேல் சாராமல் நாம் தேவன் மேல் நம்பிக்கை உள்ளதாக இருக்கும்போது தேவனுடைய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வார்த்தையை நாம் பெறுவதற்கு ஏதுவாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அந்த வார்த்தை
நம்முடைய வாழ்க்கையில் அது நிலைத்திருக்கும் போது அந்த வார்த்தை நம்மளை உயர்த்தும். தேவனுடைய சத்தியம் நம்மை உயர்த்தும். நாம் தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கும்போது தான் வேதமே நமக்கு புரியும். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா வேதமே அவங்களுக்கு புரியாது. அவங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியாது, எதிர்பார்க்க முடியாது. 10 வருஷத்துக்கு முன்னே எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் அவங்க வாழ்க்கை இருக்கும். காரணம் என்ன? தேவன் அவங்ககிட்ட பேசலை. தேவன் யார் இடத்துல பேசுகிறாரு? யாரெல்லாம் அவர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் தேவன் என்ன செய்கிறாரு? பேசுகிறார். அவர்களுடைய வாழ்க்கை தான் மாறும். அவருடைய வாழ்க்கை தான் சிறப்பாக இருக்கும். அவர்களுடைய வாழ்க்கை தான் உயர்ந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும். தேவன் மேலே நம்பிக்கையோடு வேதத்தை படித்தாதான் இந்த வேதம் நமக்கு புரியும். நம்பிக்கை இல்லாமல் வேதத்தை படித்தா இந்த வேதம் நமக்கு ஒரு வகையிலும் பிரயோஜனமாக இருக்காது. அப்போ தேவன் மேல் நாம் நம்பிக்கையாக இருக்கும்போது தேவன் நம்மோடு என்ன பண்ணுறாரு? பேசுகிறார். நம்முடைய உள்ளத்தை மாற்றுகிறார். அவருக்கு உகந்த ஒரு மனிதனாக நம்மை மாற்றுகிறார். இல்லைங்களா? ஒரு அம்மா ஜெபம் பண்ணாங்க, இரவும் பகலும் அதன் மேல் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனுடைய ஆசீர்வாதத்தை என்ன சொன்னாங்க? நீர்க்கால்கள் வருமா நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். தேவனுடைய வார்த்தை நம்மை செழிக்க செய்கிறது. தேவனுடைய வார்த்தை இந்த உலகத்தில் நம்மை ஆசீர்வதிக்கிறது. இந்த உலகத்தில் நம்மை நிலைநிறுத்துகிறது. எப்பொழுது நாம் ஆண்டவர் மேல் நம்பிக்கையாக இருக்கும்போது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் அது ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற ஒரு வார்த்தையாக அது இருக்கிறது. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 92:12 வாசிங்க. அல்லேலூயா. இங்கே பார்க்கும்போது கர்த்தரை நம்புகிற நீதிமான் என்ன பண்ணுறானா? செழிக்கிறான். பனையை போல செழிக்கிறான். பனைமரம் எவ்வளோ உயர்ந்து இருக்கிறது, அநேக ஆண்டுகள் வாழக்கூடியது இல்லைங்களா? அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தம்மை நம்புகிற பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் அவர் மேல் முழு நம்பிக்கையுள்ளவராக இருக்கும்போது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். வேதத்தில் யாரெல்லாம் அவர் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தார்களோ அவர்கள் எல்லாரும் அவர் ஆசீர்வதித்தார். ஒரு சாதாரண ஒரு மனிதனாக இருந்தான் தாவீது. தாவீதுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ குழப்பங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஒரு மனிதனாக வனாந்தரத்தில் அவனுடைய வாழ்க்கை ஆடுகளோடு கூட இருந்தது. ஆனால் தேவன் மேல் அவன் நம்பிக்கை வைத்திருந்தான். தேவனை நம்பியிருந்தான். ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். இன்று வரைக்கும் தாவீதுடைய பெயர் சொல்லப்படுகிறது. அந்த அளவுக்கு ஆண்டவர் தாவீது என்ன பண்ணிட்டாருங்க? ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். தாவீதின் பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வதித்தார் இல்லைங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாவீதுடைய வம்சத்தில் இந்த உலகத்தில் அவர் பிறந்து வந்ததை நாம் பார்க்கிறோம். அப்படியாக தாவீது ஆசீர்வதிக்கப்பட்டான். தாவீது அதிகமாக சொல்லும்போது தேவன் மேல் உள்ள நம்பிக்கையை பற்றி சொல்கிறான். நான் தேவனை நம்பியிருக்கிறேன் என்று சொல்கிறான். ஆண்டவரே, நான் உம்மை நம்பியிருக்கிறேன் என்பதை அறிவீர் என்று சொல்கிறான். ஆகையினால பிரியமானவர்களே, நாம் தேவன் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அந்த நம்பிக்கை எப்படி வருகிறது? தேவனே ஒரு மனிதனுக்குள்ளே நம்பிக்கையை தருகிறவராக இருக்கிறார். அதனால தான் நாம் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே அவர்கள் நம்பும்படி அவர்களுக்குள்ளே நம்பிக்கையை அருளும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். பாவ வாழ்க்கையில் அவர்களை விடுதலையாக்கி அவர்களை உம்மை நம்புகிறவர்களாக மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படி பிரியமான நாம் ஜெபிக்கும்போது அந்த ஜெபத்தை கேட்டு அநேக பிள்ளைகளை தேவன் அவரை நம்புவதற்கு ஏதுவாக அவருடைய உள்ளங்களை அவர் மாற்றுவார், உள்ளங்களை அவர் திருப்புவார். அல்லேலூயா. ஆகையினால பிரியமானவர்களே, நம்பிக்கையின் அடிப்படையிலே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்பிக்கை தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இந்த உலகத்தில் நாம் பெற்று அனுபவிப்பதற்கு ஒரே வழியாக இருக்கிறது. அதனால் நாம் தேவனை எந்த அளவுக்கு நம்ப முடியுமோ, எந்த அளவுக்கு நம்முடைய நம்பிக்கையை நாம் வளர்த்து கொள்ள முடியுமோ, எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் எல்லாத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு
தேவன் மேல் நாம் உறுதியாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாம் தேவனை நம்பும்போது, அவரை பற்றி கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கையில் அவர் ஆசீர்வாதத்தை அவர் கட்டளையிடுகிறார்.